வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ராசி கோப்பை 11ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திருவெற்றியூர் கணக்கர் தெருவில் உள் விளையாட்டு அரங்கமாக செயல்பட்டு வரும் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ராசி கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதை அடுத்து ராசி கோப்பை 11ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா இன்று 4/8/2024 மாலை ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் தலைமையேற்று தன்னம்பிக்கைக்கான யார் பலசாலி மற்றும் விடாமுயற்சி பற்றி சிறுகதை கூறி தலைமையுரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் ஆர் நேரு ராமசாமி வரவேற்றார். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவியர்கள் இறை வணக்க பாடல்கள் பாடினார்கள். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றினார்கள். மேலும் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் மாணவ மாணவியர்களின் பல்வேறு பாடல்களுக்கு சிறப்பு பரதநாட்டிய நடன கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இறுதியாக விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ராசி கோப்பை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஐகான் அகாடமி சில்வர் மெடல் பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஈஸ்வரி முருகேசன், பிரைம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல் டைரக்டர் ஜே செந்தில்சாமி, இந்து முன்னணி மாநில செயலாளர் மனோகர், ஜிகேஎம் அறக்கட்டளையின் செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி, கிரடா பாரதி மாநில ஒருங்கிணைப்பாளர் சி வேலாயுதம், தமிழ்நாடு நில அளவைத்துறை மாநில தலைவர் பி மகேந்திரகுமார், கமாண்டோ போர்ஸ் கே கலைச்செல்வன்,
நந்தனம் அரசினர் கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் ஆர் பார்த்திபன் ஆகியோருடன் காவல் துணை ஆய்வாளர்கள் சிவக்குமார், நடராஜன், வழக்கறிஞர்கள் ஜி.கே. ரங்கநாதன், எஸ்.எம்.டி. ரவிச்சந்திரன் மற்றும் தியாகராஜன் ஆகியோருடன் அங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக என். கேசன் ராமசாமி நன்றி கூறினார்.